வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதுசா ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளின் உள்ள குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குதல், மறுபெயரிடுதல் என்ற அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதோட இன்னொரு அரசாணையும் வெளியிட்டிருக்காருங்க. அதுல என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட 16 பேரை மட்டும் பட்டியலா அனுப்பி வெளியிட்டிருக்காருங்க. இந்த பெயர் பட்டியலில் இருக்கிற பேரை மட்டும்தான் எல்லா தெருக்களுக்கும் வைக்கணும்னு சொல்லி கண்டிஷனும் போட்டிருக்காருங்க. அப்படியே அவங்களுடைய அப்பா பேரு கருணாநிதின்ற பேரையும் குறிப்பிட்டிருக்காருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரு இதை கிடையாதுங்க. அதாவது எல்லா தெருக்களுக்கும் ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டது நல்லதுதாங்க. அதுல அம்பேத்கரை ஜாதி தலைவராக இவர் ஏத்துக்கிட்ட ஒரு காரணத்தினாலதான் சட்டமாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை குறிப்பிடப்படலன்னு பலர் சமூக ஊடகங்கள கருத்துக்களையும் தெரிவிச்சு வராங்க. இதோட ஒரு காமெடி என்னன்னா, கோயம்புத்தூர்ல புதுசா கட்டி முடித்த பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு ஒரு சமூகத்தை சார்ந்த பேரை குறிப்பிட்டிருக்காருங்க. இதுதான் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சின்னு திமுக கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசிட்டு இருக்காங்க.